ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், ஒன்றாக பாடு அனுபவித்தல். ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 26வது வசனம். 2013ஆம் ஆண்டு 70 வயது நிரம்பிய ஜேம்ஸ் மெக்கன்னல் ஒரு பிரிட்டிஷ் அரசின் கடல் வீரர் ஆவார். அவர் மரித்துவிட்டார். மெக்கன்னலுக்கு குடும்பம் என்று ஒன்றும் இல்லை என்பதால் அவர் தங்கியிருந்த முதியோர் இல்லத்தின் ஊழியர்கள் அவருடைய இறுதிச் சடங்கில் யாரும் பங்கேற்க மாட்டார்கள் என்று பயந்துவிட்டனர். மெக்கன்னலின் நினைவு ஆராதனையை நடத்த அதிகாரப்பூர்வமாக நியமிக்கப்பட்ட ஒரு மனிதர் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் இவ்வாறு எழுதினார்: இந்த நாளிலும் காலத்திலும் துக்கப்பட ஒருவரும் இல்லாமல் இறப்பது என்பது ஒரு சோகமான சம்பவம் ஆகும். ஆனால் இந்த மனிதர் ஒரு குடும்பம். இந்த முன்னாள் சகோதரருக்கு இறுதி மரியாதை செலுத்த கல்லறைக்கு வர முடியுமானால் தயவு செய்து அங்கு வர முயற்சிக்கவும் என்று முகநூலில் எழுதியிருந்தார். இதை கண்ட 200 அரச கடற்படையினர் அங்கே கல்லறைக்கு வந்து சேர்ந்தனர். இந்த பிரிட்டிஷ் தோழர்கள் வேதாகமத்தின் ஒரு உண்மையை வெளிப்படுத்தினர். நாங்கள் ஒருவருக்கொருவர் பிணைக்கப்பட்டிருக்கிறோம். அதாவது சரீரம் ஒரே ஒரு அவயவத்தினால் ஆனது அல்ல, அதில் அநேக அவயவங்கள் உண்டு என்று பவுல் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 14வது வசனத்தில் கூறுகின்றார். நாங்கள் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் அல்ல, மாறாக இயேசுவில் பிணைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் சரீரத்தில் ஒன்றுக்கொன்று இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட சேர்ந்து பாடுபடும். வசனம் 26. இயேசுவின் விசுவாசிகளாய் தேவனின் புது குடும்பத்தில் உறுப்பினர்களாய் நாம் ஒருவருக்கொருவர் வழியை நோக்கி துன்பத்தை நோக்கி நாம் தனியாக போக பயப்படும் இருண்ட இடங்களுக்கும் செல்ல நகர்கிறோம். ஆனால் அதிர்ஷ்டவசமாக நாம் தனியாக செல்வது இல்லை. நாம் தனியாக இருளில் மூழ்கி கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வே நம் துன்பத்தின் மிக மோசமான பகுதி ஆகும். ஆனால் நம்மோடு பாடுபட ஒரு புதிய சமூகத்தை தேவன் உருவாக்குகிறார். யாரும் இருளிலே விடப்பட்டு விடக்கூடாத ஒரு புதிய சமூகம் அது. கூறினவர் வின்கோலியர். நாம் எப்பொழுது மிகவும் தனிமையாக உணர்ந்திருக்கிறோம்? தேவனின் கிருபை, இரக்கம் மற்றும் நட்பு நாம் தனிமையை சமாளிக்க எவ்வாறு உதவுகிறது என்று சிந்திக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.